ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா இது பாருங்க, இது நல்லா இருக்கு. ஏமா ரொம்ப காசுல எல்லாம் வேணாம், ஒன்னு எடுத்தா 2 ஃப்ரீன்னு தருவீங்கல்ல, அது மாதிரி சேலை எடுத்து கொடுங்க, அது போதும். அத்தை அங்க போலாமா? வாங்க. அங்க பாத்துட்டு அங்க போனாலும் ஒன்னு எடுத்தா 2 ஃப்ரீன்னு தான் பார்க்கணும், காசுலயே பார்க்க கூடாது. அண்ணே, இந்த 3 புடவையை நான் சொல்லும் போது பில் போடுங்க. சரவணா, ஸ்ருதிக்கு சுடிதாரு, நவீனுக்கு பேண்ட் சட்டை, மாமாக்கும் உனக்கும் வேஷ்டி சட்டை இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாமா? அண்ணா இதுக்கு பில் போட்டுறீங்க, இது வந்துடுறோம். அண்ணா பத்திரமா பாத்துக்கோங்க, இதோ வந்துடுறோம். நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஆமாங்கறல்ல இல்லங்கறேன், நான் ஆமாங்கறல்ல இல்லங்கறேன்ல. அட என்ன பெரியமா, நான் தான் ஆமாங்கறல்ல, நீங்க இல்லங்கறீங்க. நான் ஆமாங்கறேன், நீ இல்லங்கற. ஏய் என்ன இங்க 2 பேரும் உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? மா, நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்மா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இல்லம்மா, பூங்குடி சரவணனை வெளியே கூட்டிட்டு போனால, அவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா வெளியே போய் சுத்திட்டு ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டு வருவாங்கன்னு நான் சொன்னேன். ஆனா பெரியமா அதெல்லாம் இல்லங்கறாங்க. இதான் அந்த முக்கியமான விஷயமா? உங்களுக்குலாம் வேற வேலை இல்ல? என்ன மகேஷ் இப்படி சாதாரணமா சொல்லிட்ட? நீ அவகிட்ட சபதம் போட்டிருக்க, இவ பாட்டுக்கு அவனை தனியா கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விட்டுட்டானா? ஏற்கனவே அவ மேல கிறுக்கு பிடிச்சு தெரியறான், தனியா கூட்டிட்டு போய் அவனை என்ன உசுப்பேத்துறான்னு யாருக்கு தெரியும்? மா, இந்நேரம் அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? மா, என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கேளுங்கம்மா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுடி. ஒரு இடத்துல போய் நின்னு இப்படிதான், டேய் சரவணா, என்னடா நீ சொல்லு பூங்குடி. சரவணா, எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஏய் பூங்குடி, உன்னை என் உசுருக்கு மேல பிடிக்கும். எனக்கு அதை விட பிடிக்கும் சரவணா. பூங்குடி, எனக்கு அதுக்கு மேல பிடிக்கும். சரவணா, நான் தான் உன்னை அதுக்கும் மேல மேல பிடிக்கும்னு சொல்றேன்ல. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. மா, அவங்க 2 பேரும் எப்ப பாரு இப்படிதாம்மா பேசிட்டு இருக்காங்க. ஏய், அந்த பூங்கொடி இல்லாதப்ப கூட அவளை பத்தி பேச வைக்கிறா பத்தியா? அங்கதான் அவ நிக்கிறா. அதானே, நாம தான் அவளை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கோம், அவ நம்மள சட்டையே பண்றது இல்ல. அக்கா, அவளை பத்தி ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. 24 மணி நேரமும் அவன் நம்மளை எப்படி விரட்டுறது, இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கா. நாம தான் அவளை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாமா, ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருப்பா, ஆனா பண்றதெல்லாம் பெரிய பெரிய வேலை. ஆமா, நீ அவளை எப்பதான் இந்த வீட்டை விட்டு துரத்த போற? அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சிருந்தா இந்த நிமிஷமே அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். ஆனா சரவணன் கையால அவளை கழுத்தை புடிச்சு வெளியில விரட்டுறேன்னு தான் சபதம் போட்டிருக்கேன். அதை நடத்தி காட்டணும், அப்பதான் நான் மகேஸ்வரி. ஆமா மகேஷ், ஏதோ நல்லது பண்றேன்னு தானே சொல்லிட்டு போனா, அது என்னவா இருக்கும்? இல்ல மகேஷ், அப்படி என்னதான் நல்லது பண்ண போறான்னு தெரியலையேன்னு உன்னை கேட்டேன். அக்கா, அப்படி என்ன நல்லது பண்ணிடுறான்னு நானும் பாக்குறேன். அது எவ்வளோ பெரிய நல்லதா இருந்தாலும் அவளை அசிங்கப்படுத்தி கதற விடுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. வாங்கம்மா, சாரி பாக்குறீங்களா? வேண்டாங்க, நல்ல டிசைன்ல இருக்குமா? வேண்டாம் வேண்டாம். அண்ணா, சுடிதார் காமிங்க. வாங்க மேடம், பாருங்க, எல்லாம் நியூ மாடல் தான். என்னங்க பாருங்க. இத பாருங்க மேடம். சரவணா, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏய், சும்மா சொல்லாத, உண்மையை சொல்லு. உண்மையிலே நல்லா இருக்கு பூங்குடி. ஸ்ருதி வந்திருந்தா கூட இவ்வளவு அழகா பொருத்தமா ட்ரெஸ் எடுத்திருப்பாளான்னு தெரியல.
நீ அவ்வளவு கரெக்டா எடுத்திருக்கேன்னா பாரேன். ஆமா, அது எப்படி இவ்வளவு கரெக்டா எடுக்கிற? ஸ்ருதிக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? உண்மையிலேயே உன்னை பார்க்க ஆச்சரியமா இருக்கு பூங்குடி. ஏன்?